வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம ஒரு கட்டோரி ப்ளவுஸ் ஃப்ரண்ட் பார்ட்டு கட்டிங் பார்க்க போகிறோம். எப்பயுமே வந்து நார்மல் ப்ளவுஸ் கட்டிங் தான் பார்ப்போம். இப்போ இன்றைக்கி வந்து கட்டோரி ப்ளவுஸோடைய கட்டிங் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு நான் பேட்டர்ன் போட போகிறேன். சார்ட் எடுத்து வச்சுருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கீழே ஒரு லைன் போட்டுக்கிறேன். ஹைட்டு வந்து முன்பக்க உயரம் நம்ம இதில் எடுத்துக்கலாம். பேக் சைடு கட் பண்ணலை, இது ஃப்ரண்ட்டு கட் பண்ணுறனால முன்பக்க உயரம் தான் நம்ம எடுக்க போகிறோம். நான் வந்து முன்பக்க உயரம் இப்போ வந்து 34 இன்ச்சு அப்படின்னும் போது டிவைடட் பை 4 அப்படின்னா 8.5 வருது, 8.5 இன்ச்சு வருது. ப்ளஸ் 2.5 இன்ச்சு டாட்டோட லென்த்து ப்ளஸ் 1/2 இன்ச்சு தையலுக்காக. அப்போ மொத்தம் வந்து 8, 9, 11.5 இன்ச்சு வருது. நான் வந்து மேலே ஷோல்ட்ரு நம்ம தைப்போம்ல, அதுக்கு 1/2 இன்ச்சு விட்டுட்டு மொத்தமாக 12 இன்ச்சு நான் வந்து முன்பக்க உயரம் நான் எடுத்துக்கிறேன். இப்போது 12 இன்ச்சு முன்பக்க உயரம். இதில் ஒரு லைன் போட்டுக்கலாம். இப்போ வந்து ஷோல்டருனுடைய அளவு வந்து நான் வந்து 6 இன்ச்சு வச்சுக்கிறேன். முன்கழுத்து 2.25, தையல் போக 3 இன்ச்சு, 3 இன்ச்சு வச்சுக்கிறேன். இப்போ 2.25 தான் நம்ம கட் பண்ண போகிறோம். ஆம்ஹோலுக்கு வந்து அப்படியே ஒரு 5.5 இன்ச்சு வச்சுக்கிறேன். இந்த லைன் போட்டுக்கலாம். ஃப்ரண்ட்டை தான் கட் பண்ணுறதுனால முன்கழுத்து உயரம் வந்து 6 இன்ச்சு வச்சுக்கிறேன். பாடி சுற்றளவு செஸ்ட் மெஷர்மெண்ட் வந்து 34ன்றனால நான் வந்து இங்கே 9.25 மார்க் பண்ணிக்கிறேன். அதோட 1.5 இன்ச்சு தையலுக்காக. இடுப்பு சுற்றளவு வந்து 29. அப்போ வந்து நான் வந்து 7.25 மார்க் பண்ணிக்கிறேன். டாட்டுக்காக ஒரு 2.5 இன்ச்சு போல் வரும். அதாவது இங்கே நம்ம டாட் பிடிப்போம்ல, அந்த டாட் வந்து 1.25 2.5 இன்ச் போல் வரும். ஒரு 2.5 இன்ச்சு தையலுக்காக சேர்த்து ஒரு 1 இன்ச்சு தையலுக்காக விட்டுருக்கேன். அப்போ கரெக்டாக வரும். இப்போ வந்து முன்கழுத்துக்கு ஒரு வளைவு கொடுத்து முன்கழுத்துக்கு வளைவு கொடுத்துக்கலாம். அப்புறம் ஃப்ரண்ட்டு 1 இன்ச்சு, அதாவது பேக் சைடு கட் பண்ணணுன்னா நம்ம 1.25 இன்ச்சு வைப்போம். ஃப்ரண்ட்டு இது வந்து முன்பாகம் அப்படின்றனால 1 இன்ச்சு வச்சுக்கலாம். 1 இன்ச்சு வச்சுக்கிட்டு அப்படியே ஒரு வளைவு கொடுத்துக்கலாம். இப்போ இதில் வந்து ஷோல்டர் வந்து லூஸ் ஆகாமல் இருக்க ஒரு 1/4 இன்ச்சு கிராஸ் கொடுத்துக்கலாம். இப்போ இது 1/4 இன்ச்சு கிராஸ். ஆம் ஹோல் வந்து மெஷர் பண்ணிக்கலாம். ஆம் ஹோல் வந்து 7.25 வருது. ஒரு 1/4 இன்ச்சு கூட மேலே ஏற்றிக்கலாம். ஏன்னா இவங்களுக்கு 7.5 இன்ச் வரும். ஆம் ஹோல் கரெக்டாக இருந்தால் தான் ப்ளவுஸோட ஃபிட்டிங் கரெக்டாக இருக்கும். கரெக்டாக இருக்குது. இப்போ இங்கே ஒரு எப்பயுமே மார்க் பண்ணுற மாதிரி ஃப்ரண்ட்டை நம்ம மார்க் பண்ணிக்குவோம். இங்கேருந்து ஒரு 2 இன்ச், இங்கே வந்து இங்கிட்டிருந்து ஒரு 2 இன்ச் மார்க் பண்ணிட்டு அப்படியே ரெண்டையும் லைன் போட்டு ஜாயின் பண்ணிடலாம். இப்போ டாட்டுக்காக
இந்த பக்கம் ஒரு 1.25 இன்ச், இந்த பக்கம் ஒரு 1.25 இன்ச், நீளம் வந்து 3 இன்ச். அப்போ இதை மூணையுமே ஜாயின் பண்ணிக்கலாம். சென்டர் டாட்டு, ஆர்ம் ஹோல் டாட்டு, இப்போ நார்மலாக எப்பயுமே நம்ம ஃப்ரண்ட் கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த டாட்டோடைய இந்த டாட்டில் இருந்து ஒரு 2.5 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த கழுத்தினுடைய சென்டரை மார்க் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த ஆர்ம் ஹோல்ல இருந்து ஒரு 2.5 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். ஒரு 2.25 இல்லை 2.5 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு அப்படி இதை வந்து சைஸ் அளவை பொறுத்து மாறும். 34ன்றனால 2.5 இன்ச் வச்சுருக்கேன். இதே வந்து 36, 38ன்னா உங்களுக்கு 3 இன்ச்சு நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இந்த 3 பாயிண்ட்டையுமே நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம மார்க் பண்ணியாச்சு கட்டோரி ப்ளவுஸ். இப்போ இதை வந்து கட் பண்ணியாச்சு. இந்த பேட்டர்னை கட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இதை துணியில் வச்சு மார்க் பண்ணி நம்ம வந்து கட் பண்ணணும். இதை வந்து நான் வந்து எப்படி மார்க் பண்ணுறது அப்படின்றத நான் வந்து சொல்லித்தரேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா துணியை இது ஒரு லைனிங்கு, இது வந்து நேர் பீஸ், இது வந்து நேர் பீஸ் இப்படி ஸ்ட்ரைட்டாக வைக்கணும். இது வந்து கிராஸ் பீஸ். இதை வந்து ஸ்ட்ரைட்டாக வச்சுட்டு இதை வந்து இப்படி கிராஸாக வச்சு நம்ம இது கிராஸ். இது கிராஸ் பீஸ் இல்லையா, இது வந்து இப்படி கிராஸாக லைன் போட்டுட்டு இதை அப்படியே வச்சு கட் பண்ணிங்க அப்படின்னா இது வந்து கிராஸ். இப்போது இதில் வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு பின் வச்சு பின்னில் வச்சு மார்க் இது குத்திட்டு அதுக்கப்புறமா அப்படியே இதை மார்க் பண்ணிக்கணும். அப்படியே மார்க் பண்ணிட்டு இப்போ இந்த கிராஸ் பீஸை நான் மார்க் பண்ணிட்டேன். இந்த இடத்துல தான் நமக்கு 1/2 இன்ச்சு தையலுக்காக விடப்படும். ஏன்னா இந்த இடத்த தான் நம்ம வந்து ஜாயின் பண்ண போகிறோம். அதே மாதிரி இப்போ இதை கிராஸ் பீஸ் நான் கட் பண்ணி 1/2 இன்ச்சு தையலுக்கு விட்டுருக்குறேன். அதே மாதிரி இதை மார்க் பண்ணணும். இது வந்து ஸ்ட்ரைட்டு. இப்போ இதுக்கு கீழே இங்கே வந்து ஒரு 1/2 இன்ச் ஸ்டிச்சிங்காக விடணும். இப்போ இப்படி தான் வந்து நம்ம ஃப்ரண்ட் பார்ட்டு கட்டோரி ப்ளவுஸ்க்கு கட் பண்ணணும். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.